Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது சூப்பரான ஒரு டெசர்ட் ரெசிபி தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் எடுத்துர்க்கிறது வந்து whipping cream எடுத்துர்க்கேன். whipping cream கூலா இருக்கணும். இது வந்து ஒரு பவுல்ல ஊத்திக்கிறேன். whipping cream நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 1ல வச்சுக்கிறேன். நல்ல ஸ்டிஃப் பீக்கு நல்ல பீட் பண்ணிட்டு ஃபுல்லா உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த அளவுக்கு பீட் பண்ணியாச்சு. ஸ்டிஃப் பீக்கு இந்த அளவுக்கு ரெடியா இருக்கு. இப்போ இத வந்து கொஞ்ச நேரம் நாம வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம். ஒரு 2 ல 3 மினிட்ஸ் வச்சா போதும். இது வந்து நாம மெல்ட் பண்ற வரையிலும் இத வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம். இந்த மாதிரி குக்கிங் சாக்லேட் கிடைக்கும் மார்க்கெட்ல. அதை நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது இல்ல அப்படினாக்கா நீங்க டெய்ரி மில்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் எடுத்துர்க்கிறது வந்து டார்க் சாக்லேட் எடுத்துர்க்கேன். எந்த அளவு நம்ம வந்து whipping cream எடுக்கறோமோ அதே அளவுக்கு நம்ம குக்கிங் சாக்லேட் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் இத வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் சின்ன சின்ன பீஸா. whipping cream எடுத்த அதே கப்பால நான் வந்து குக்கிங் சாக்லேட்டையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கிறேன். இத வந்து இந்த பவுல்ல போட்டுக்கிறேன். அதே பவுல்ல போட்டுட்டு அவன்ல வந்து மெல்ட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட அவன் இல்ல அப்படினாக்கா நீங்க வந்து டபுள் பாயிலிங் மெத்தட்ல அடுப்புல வந்து கீழ ஒரு பாத்திரத்துல வெந்நீர் வச்சிட்டு தண்ணி வச்சு தண்ணியை லைட்டா சூடு வர வச்சிட்டு அதுக்கு மேல வந்து இந்த பாத்திரத்தை வச்சீங்கன்னா இந்த மாதிரி இப்போ இதுதான் வந்து தண்ணி இருக்கு அப்படினாக்கா அதுல தூக்கி நீங்க இத இப்படி வச்சீங்கனாக்கா டபுள் பாயிலிங் மெத்தட் இதுல வந்து உங்களுக்கு மெல்ட் ஆயிடும். நான் இப்போ வந்து இத அவன்ல மெல்ட் பண்ணி எடுத்துட்டு வரேன். சாக்லேட் வந்து இந்த அளவுக்கு மெல்ட் பண்ணிட்டேன். மெல்ட் பண்ணத இப்போ வெளியில எடுத்து வச்சிருக்கேன். whipping cream whip பண்ணத இதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா இத ஆட் பண்ணிக்கலாம். லைட்டா ஃபர்ஸ்ட் இதுல வச்சு விப் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு ஃபுல்லா நான் விப் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ நம்மளோட மூஸுக்குள்ள சாக்லேட் இருந்து மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க கோன் ஷேப்ல. அதுல வந்து ஒரு நாசில் போட்டுக்கோங்க. கேக்குக்கு நம்ம க்ரீம் ரெடி பண்ற அந்த நாசில்ல ஏதோ ஒன்று. இப்போ நான் வந்து இந்த நாசில் எடுத்திருக்கேன். இதை வந்து உள்ள போட்டுக்கிறேன். உள்ள போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த கோன் கவர்ல அந்த நாசில் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு டம்ளர் மேல இத வந்து வச்சிடணும். இந்த மாதிரி வச்சிட்டு இப்போ நாம எடுத்து வச்சிருக்க இந்த க்ரீமை இது உள்ள ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டு நான் மொத்தமா காட்டுறேன். இந்த மாதிரி ஃபுல்லா க்ரீம் வந்து ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இந்த கவரை எடுத்து விட்டுட்டு ஃபுல்லா கவர் பண்ணிடலாம். நான் கவர் பண்ணிட்டு ஃபுல்லா மொத்தமா காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கும் நம்ம ரெடி பண்ணது. நம்ம எந்த கிளாஸ்ல சர்வ் பண்ண போறோமோ அந்த கிளாஸ்ல நம்ம இதை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இதுல நான் ஃபில் பண்ண போறேன். இந்த மாதிரி ஃபுல்லா நான் ஃபுல்லா காட்டிட்டு ஃபில் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ நம்மளோட மூஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் இது வந்து சாக்லேட் சாஸ் எடுத்துர்க்கேன். இத லைட்டா
ட்ரிசில் பண்ண போகிறேன். இப்போது சாக்லேட் சாஸ் ஃபுல்லாக போட்டாச்சு. போட்டுட்டு லைட்டாக இப்படியே ஒரு டிசைன் கொடுத்துடலாம். இதுக்கு மேலே சில்வர் பால்ஸ் வந்து லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட இருந்ததுன்னா போடுங்க. சப்போஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னாக்கா அதுக்கு பதிலாக நீங்கள் நட்ஸ் கூட போட்டுக்கலாம். என்கிட்ட இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட சாக்லேட் மூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours செட் பண்ணணும். செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். நம்மளோட சாக்லேட் மூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து ஸ்கூப் பண்ணி காட்டுறேன். இந்த அளவுக்கு இருக்கும். சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.